என் தம்பியோடைய கல்யாணம் ஆல்ரெடி நடந்துருச்சு பிரீத்தாவோட. கரணுக்கு இப்போ 2வது கல்யாணம் பண்ணணும்னு கரீனா ஆண்டி பிளான் பண்றாங்களா, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. மற்றவங்க நோட்டீஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. சில விஷயத்துக்கு நீ மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். இது உனக்கே தெரியும்ல. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அதுக்காக எனக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம் இல்லை. நீ என்ன பண்ணணும் உனக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஸோ ப்ளீஸ் பி குவைட். ஜஸ்ட் குவைட். Yeah, sir. Please come to my office. Yes, come in. Sorry sir, this is Preeta. Oh, Preeta. Come. உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் சார். இன்னைக்கு காலையில ரேணுகாட்ட உன்னை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க உன்னை பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் யாரும் எதுவும் பண்ணல. அட இல்லம்மா. சார் கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க. என்ன இருமுற? எல்லாம் ஓகே தானே? என்ன? எஸ் சார், ஐ எம் ஃபைன். இவங்கள பாத்தியா? இவங்க தான் பிரீதா, நம்மளுடைய புது பிசியோதெரபிஸ்ட். இவங்க பிசியோதெரபிஸ்ட் மட்டும் இல்ல, she is a very strong and brave girl. சார். பிரீதா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல காலையில ரேணுகா கிட்ட உன்னை பத்தி பேசினேன்னு. அவங்க உன்னை பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க. நீ அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் செஞ்ச ஹெல்ப்பை பத்தி சொன்னாங்க. ஹோட்டல்ல அவங்க 2 பேரோட உயிரை காப்பாத்திருக்க. இங்க பாருப்பா, பிரீதா டெரரிஸ்ட் கிட்ட ஃபைட் பண்ணி நிறைய உயிரை காப்பாத்திருக்காங்க. அட இல்ல சார், அங்க நான் மட்டும் தனியா இல்ல, என் கூட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்துதான் எல்லாமே பண்ணது. வெல், உன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். சார், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல வந்தேன். இன்னைக்கு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐ நோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டே, நான் லேட்டா வந்திருக்க கூடாது. பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் லேட்டா வர மாட்டேன். இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். கூல். இப்போ நீ உன்னோட கேபினுக்கு போலாம், உன்னோட வேலையை பார்க்கலாம். தேங்க்யூ சார். see you. கிரிக்கெட் கிரவுண்ட். நான் பிரீதாவை கிரிக்கெட் கிரவுண்ட்ல எல்லாம் டிராப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா பிரீதா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு எதுக்கு போகணும்? அங்க அவளோட ஆபீஸும் இல்ல. பிரீதா கிரிக்கெட்டும் விளையாட மாட்டா. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. பிரீதா அந்த கில்லி தண்டா பிளேயரை பார்க்க தான் போயிருக்கா. ஆனா எதுக்கு பிரீதா அந்த கில்லி தண்டா பிளேயரை பார்க்க நீ போன? அதுவும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ போயிருக்க. அவனை பார்க்கறதுன்னா அவ்வளவு முக்கியமா? அவன் வாழ்க்கையே அழிச்சிருக்கான். உனக்கு ஏன் புரியல பிரீதா? யா சொல்லு பேபி. இன்னைக்கு அந்த ரிஷப் என்கிட்ட எப்படி பேசினான்னு உனக்கு தெரியுமா? என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். என்கிட்ட நிறைய விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனா அவன் சொல்லும் போது வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பிளான் சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவன் என்ன அவமானப்படுத்தின மாதிரி பேசினான். எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நீ திட்டின மட்டும் தான் நான் பொறுத்துப்பேன். என் அம்மா திட்டினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்பவே கோவம் வருது. எனக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த பட்டிக்காட்டு பிசினஸ் மேனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை இன்சல்ட் பண்ணிருப்பான், உன்னை திட்டி இருப்பான். பேபி, நீ கவலையப்படாத. டோன்ட் யூ வரி பேபி. அந்த பிசினஸ் மேன் ரிஷப் இருக்கால, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். இது என்னோட சத்தியம் பேபி. இந்த பிருத்வி உனக்கு கொடுக்கிற சத்தியம். ஓகே பேபி? பேபி, இப்படி எல்லாம் அழக்கூடாது. நீ யாரு? நீ ஒரு சிங்கம். என்னோட பேபி ஒரு சிங்கம். சிங்கம் இப்படி எல்லாம் அழலாமா சொல்லு? நோ. நான் உனக்கு எதுக்காக காதலிக்கிறேன்? ஏன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ராங் இல்லையா? கம் ஆன், நவ ஸ்டாப் கிரைங். ஸ்டாப் கிரைங், ஓகே? ஐ லவ் யூ பேபி. பெட்டர். சரி, நான் போன் வைக்கிறேன். பாய். பாய். ஹே யூ பட்டிக்காட்டு பிசினஸ் மேன், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பேபி இன்சல்ட் பண்ணிருப்பேன், அவளை திட்டி இருப்பேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? நவ் யூ வெயிட் அண்ட் வாட்ச். நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அண்ணன் தம்பிங்க 2 பேரும், என்னோட ஷர்லின் பேபி அண்ட் என் பிரீதா, 2 பேர் வாழ்க்கையும் அழிச்சிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உள்ள வாங்க. ஹாய். ஹாய். நாம இப்பதான் மீட் பண்ணோம். யா, மிஸ்டர் கண்ணாவோட கேபின்ல பார்த்தோமே. யா. உங்களுக்கு முன்னாடி இங்க எங்களுக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருந்தான். அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அது அவன் சொந்த ஊருக்கே போயிட்டான். திரும்பி இங்க வரமாட்டான். ஸோ நான் அவனை பார்க்க அடிக்கடி இங்க வருவேன். இதுக்கப்புறம் என்னோட பழக்கத்தை நான் மாத்திக்கணும்னு தோணுது. பிகாஸ் இது உங்களோட கேபின் ஆச்சே. பை த வே, ஐ அம் த கேப்டன் சிவா.
ஆஃப் கோர்ஸ் ஐ நோ. நாம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டோமே. யா ரைட். ஸோ நான் கிளம்புறேன். ஓகே. இன்னைக்கு இங்க இந்த கேபின்ல இருந்து என்னோட புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. ஒருவேளை நான் கரனை பார்க்காம இருந்திருந்தா நடந்த எல்லாமே கண்டிப்பா நடந்திருக்காது. பாட்டிக்காக நான் கரண் வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா என்னோட வாழ்க்கை கண்டிப்பா இந்த மாதிரி இருந்திருக்காது. ஒருவேளை ரொம்பவே முன்னாடி இந்த ஆரம்பம் ஆரம்பிச்சிருச்சோ. எங்க போன நீ? கிரவுண்ட்ல ஆளே காணோம். அது வந்து உங்ககிட்ட நான் ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, ஆமா, அவ இங்கதான் ஒர்க் பண்ண போறா. எனக்கு என்னமோ நீ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வெயிட் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்ல, நிஜமா தான் சொல்றேன். ஆனா ஒருவேளை நான் வெயிட் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகாம போயிடுச்சுன்னா? அப்படி எதுவும் ஆகாது. நான் ஒன்னு சொல்லவா? நீ யாருங்கிறத மறக்காத. நம்ம டீமோட கேப்டனே நீ தான். நீ அழகா இருக்க. உன்னை பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் விழுந்துருவா. உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன? எல்லா கல்யாண வாழ்க்கையிலயும் ஒரு இஷ்யூ இருக்கும். அது எப்பவுமே சால்வ் ஆகாது. அவ கல்யாண வாழ்க்கையிலயும் அப்படி ஏதாவது இருக்கலாம். அது சால்வ் ஆகாம இருக்கலாம். பேசாம ஒண்ணு பண்ணு, மெதுவா அவகிட்ட பேச்சு கொடு. நீ நினைக்கிற மாதிரி செட் ஆக சான்ஸ் இருக்கு. நீ என்ன கிண்டல் பண்றியா? அஃப்கோர்ஸ் நோ மேன். நானே அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை பார்த்து நீ இந்த அளவுக்கு புலம்புறியே. வா பார்க்கலாம். நில்லு. நீ அவளை பார்க்காத. ஏன்? இல்ல, ஒருவேளை அவளுக்கு உண்மையில ஏதாவது காதல் வந்துருச்சுன்னா? நான் இங்க கிரிக்கெட் டீமுக்கு தான் கேப்டன். உண்மையிலேயே பொண்ணுங்க விஷயத்துல நீ தான் கேப்டன். அதான் சொன்னேன். கேப்டன் என்னென்னமோ சொல்லி மழுப்பிட்டு இருக்காத. வா போய் பார்க்கலாம். வா. பட் அது பிசியோதெரபிஸ்டோட கேபின்ல. ஆமா, அவன் நம்ம புது பிசியோதெரபிஸ்ட். எஸ், உள்ள வாங்க. வா. இவன் தான் அந்த ஃபேமஸ் காரன். இவனை யாருக்கு தான் தெரியாது? உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபேமஸ் கிரிக்கெட்டர், லாஸ்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச், such a fantastic player. ஐம் சாரி, நான் கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ இவரை எனக்கு தெரியாது. ரொம்ப பல்ல காட்டாத, ஓகேவா? பிரீத்தாவா? நீ மேரிடா? எக்ஸ்கியூஸ் மீ? இல்ல, இவன் தான் என்கிட்ட சொன்னான். நீ மேரிடா? ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. இவளை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? இவளை மறந்துரு. இவ மேரிடு. நீ தானே என்கிட்ட கல்யாண வாழ்க்கைனா ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதுல. ஆனா இவ வாழ்க்கையில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவ்வளவு முன்னாடி தெரியுமா? நான் தான் இவளோட இவ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இவளுக்கும் இவளோட ஹஸ்பண்டுக்கும் சண்டே ஆயிடுச்சு. அதனால என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறேன். பட் ஆஸ் அ ஃப்ரெண்டா என்னோட டியூட்டி இவளை மற்றவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். தட்ஸ் வை இவ தன்னோட ஹஸ்பண்டை வெறுக்கிற மாதிரி என்னையும் வெறுத்துட்டு இருக்கா. ஆனா எதுக்காக ஒன்னு வெறுக்கிறா? என்ன, நான் தான் இவளோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. நான் தான் இப்ப சொன்னல, இவ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நான். அதனால தான் என்கிட்டயும் ஆட்டிடியூட் காட்டுறா. புரியுதா? உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது வேணுமா? நான் இவகிட்ட பேசணும். நீ கிளம்பு. நீ எனக்கும் ஃப்ரெண்டு தான்டா. இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னேன். பாய். போதும் பாய்.
ரொம்ப வழியாத. சீக்கிரம் கிளம்பு. See you soon. I said go. நீ இங்க என்ன பண்ற? நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க என்ன பண்ண உனக்கு என்ன வந்துச்சு? நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சோ நான் இங்க வேலை பார்க்காம வேற எங்க பார்க்க முடியும்? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? ஐ அம் த ஃபேமஸ் கரண், த ஃபேமஸ் கிரிக்கெட்டர். நான் இங்க கிரிக்கெட் விளையாட கண்டிப்பா வருவேன். இது என்னோட கிளப். ஸோ உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் போகணுமா? நீ இங்க இருந்து போ. இது என்னோட கேபின். ஆஹா, ஒருவேளை நான் போகலன்னா என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வராத. அப்படிதான் வருவேன். தள்ளி பிரீதா? சொல்றல. எஸ், இங்க தான் வளைச்சிட்டு இருக்கேன். இந்த மசில்ஸ் தான். யா. ஓ எஸ். உன்னோட மனசுல வலிக்குதா? இல்ல சார், இவரோட மனசுல எல்லாம் வலி இருக்காது. ஏன்னா இவருக்கு தான் மனசே இல்லையே. ஐ மீன் இவருக்கு இங்க வலி இல்ல. அதோ அங்க மேல ஷோல்டர் கிட்ட தான் வலி. கிராம்ப் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க ஒரு அட்டன் பண்ணுங்க. ஆக்சுவலி பிரீதா, நான் உனக்கு பழைய பிளேயர்ஸோட ப்ரொஃபைல்லாம் அனுப்பியிருக்கேன். எஸ் சார், எல்லாம் எனக்கு கிடைச்சது. சரி ஓகே, நீ அதை ஒரு தடவை பார்த்துக்கோ. அப்பதான் எந்த பிளேயருக்கு எங்க அடிபட்டிருக்கு, எந்த மாதிரியான காயங்கள் இருக்குங்கிறது உனக்கு தெரியும். ஒருவேளை பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்ல. ஓகே சார். சரி சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐ மீன், இங்க வா, உட்காருங்க. ஐ மீன், நீ இவருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண. என்ன தெரப்பி கொடுக்கறதுன்னு சீக்கிரம். நான் இங்கிருந்து ஜஸ்ட் இப்போ கிளம்புறேன். ஓகே சார். எப்படி இருந்த என் மனசு அடி இப்படி மாறி போகிறது. இங்கயா? என்ன இதானே? எப்படி இருந்த என் வயசு அட இப்படி மாறி போகிறது. உன் சொற்களில் என்ன சக்கரை இருக்கிறதா? உனது சிரிப்பின் ஒளியில் எனது இளமை தவிக்கிறது. அலையும் உனது விழியை பார்த்தால் பயமாய் இருக்கிறதே. அரிது அரிது இளமை அரிது விலகி போனால் நியாயமாம். மழை வருதே மழை வருதே விழி மேகம் வாதும் பொழுது. சுகம் தருதே உன் சுவாசம் தீண்டும் பொழுது. எதையோ நினைக்கிறதே மனது. ஓ, வாட் ஹேப்பன்? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஓ, தேங்க்ஸ் அலாட். எப்படி இருந்த என் வயசு அட இப்படி மாறி போகிறது. உன் சொற்களில் என்ன சக்கரை இருக்கிறதா? பிரீதா, யூ நோ, he is the best player of our team. எஸ் சார், ஐ நோ. கிரிக்கெட்ல மட்டும் இல்லை, இவர் உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான பிளேயர். ஆனா இப்ப அவரோட கவனம் எல்லாம் அவரோட பர்சனல் லைஃப் மேலதான் இருக்கு. ஐ ஹோப் அவரோட பர்சனல் லைஃப்ல இருந்து வெளியில வந்தா நல்லா இருக்கும். இப்பதான் அவனோட டாடிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்குள்ள அவன் பர்சனல் லைஃப்ல இருந்த பிரச்சனைகள் வேற. பிரச்சனை என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, பட் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, see you. பிளேயர்ஸ் கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். டேக் கேர். ஓகே சார். கரீனா, நீ திரும்ப கிளப்புக்கு வர ஆரம்பிச்சிடு. we really miss you. you know, நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, நிறைய பேசுறோம், gossip, and we really miss you. யா, சீக்கிரமா வரலாம்ல. I know. I missed it too. No worries. இந்த சாட்டர்டேக்கு நான் டெஃபினட்டா வருவேன். நிஜமாவா? 100%. ஓகே. அண்ணியும் திரும்பி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ணியோடது. நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பல்ல. அப்புறம் ஷர்லி வந்துட்டா. உன்னோட ஃபேவரட் பொண்ணு என்னோட ஃபேவரட் மருமக வந்துட்டா. ஐ ரியலி மிஸ் யூ. சரி, அம்மாவும் பொண்ணு பேசுங்க.
நான் இதோ வந்துடுறேன். சரி. ஓகே. ஷலின், நான் உன்னதான் பாக்குறதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். அன்னைக்கு மாங்கல்ய விரதத்துல நான் பார்த்தது அத பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்ன பேசணும் இப்போ உங்களுக்கு? என்ன பேசணும்னு எதுக்காக கேக்குற? அன்னைக்கு நீ பண்ண விஷயம் ரொம்பவே தப்பானது. நீ ஒரே நேரத்துல எதுக்காக 3 பேர் வாழ்க்கையும் அழிக்கணும்னு நினைக்கிற? உன்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வாழ்க்கை. ரிஷப் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான்றதுனால நீ மைண்ட சேஞ்ச் பண்ணிருப்பேன்னு நான் நினைச்சேன். நீ திருந்திருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, மாங்கல்ய விரதத்தை நீ ரிஷப்காக வச்சிருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்னடானா பிருத்வி கையால இந்த விரதத்தை முடிச்சிருக்க. ஏன் ஷர்லின்? ரிஷப் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஆனா நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்க? ஐயோ மா, ஷட் அப். நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்னை இன்னும் இரிட்டேட் பண்ணாதீங்க. எதுக்கு? என்னாச்சு? உங்களோட செல்ல மருமகன் இருக்கான்ல, அவன் என்ன திட்டான். எதுக்கு? அப்ப என்னாச்சு? எதுக்காக ரிஷப் உன்னை திட்டினா? நீ என்ன பண்ண ஷர்லின்? நான் என்ன பண்ணனா? அம்மா, நான் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் ரிஷப் எதுக்காக என்னை இந்த அளவுக்கு திட்டினான்னு எனக்கே தெரியல. நான் ரிஷபுடைய மனைவி யாராவது இப்படி திட்டுவாங்களா? நான் ஏதோ இந்த வீட்டு மருமகளே இல்லாத மாதிரி என்கிட்ட பேசினான் தெரியுமா? வெளியாள் மாதிரி பேசினான். அம்மா, நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? நான் ஜஸ்ட் அவன்கிட்ட கரண்ட் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? நான் கரனுடைய நல்லதுக்காக தானே இந்த மாதிரி சொன்னேன். ரிஷப் ஷர்லினை திட்டினானா? அவனுக்கு என்னதான் ஆச்சு? இவ கரனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறா. கரண் லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறா. ரிஷப் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. நான் இப்பவே போய் ரிஷப் கிட்ட பேசுறேன். ஷலின், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு. நான் இப்ப அர்ஜென்ட்டா வெளியில போய் ஆகணும். பட் யூ டோன்ட் வரி, நான் ரிஷப் கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசணும். நான் வரட்டா? அம்மா ப்ளீஸ், நீங்க ரிஷபோடைய மாமியார நினைச்சு இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. நான் இதை பாத்துக்கிறேன். ரிஷப் ரொம்பவே நல்லவன் நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் நல்லவன் இல்ல, அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். இன்னைக்கு அவன் கிட்ட பேசுனதை வச்சு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அவன் உண்மையிலேயே ரொம்ப கேவலமானவன். ஷலின், அம்மா ப்ளீஸ், எல்லா விஷயத்தையும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஷட் அப். இங்க பாரு ஷர்லின், முதல்ல நான் என்ன சொல்லணும் அதை செய். அந்த பிருத்வி இருக்கான்ல, அவனை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிடு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்காக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பாரு, நான் இதை பத்தி கருணா கிட்ட பேசுறேன். ஆனா இப்ப வேண்டாம், நான் இப்ப வெளியே போகணும். ரொம்ப அர்ஜென்டான விஷயம். கருணா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடு. நான் அவகிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? அம்மா லிசன். அம்மா, அம்மாக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் வேலை வந்துருச்சு? எதுக்கு அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்றாங்க? ராஜு மேடம், வண்டி எடுத்துட்டு வா. ஹே ஹாய். ஹாய். வீட்டுக்கு போறியா? யா, ஃபர்ஸ்ட் டே ஜாப் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரண், ஹாய். ஹாய். இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா நேத்து நைட்டு திவாலிக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிருக்கணும். முகத்துல சந்தோஷமும் சிரிப்பும் இருந்திருக்கணும். ஒன் மினிட். கரண், ஆக்சுவலா என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க 2 பேரையும் கொஞ்சம் டிராப் பண்ணுவியா ப்ளீஸ்? ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ so much. வேணாம், அது மேம் நீங்க போங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். பிரீதா, கரண் தான் நம்மள டிராப் பண்றேன்னு சொல்றாருல, உன்னை நான் தனியா விட முடியாது. இல்ல மேம், அதான் நானே இல்ல பிரீதா, கிளம்பிட்டேன். நீ வா. எனி ப்ராப்ளம்? நோ. வா போலாம். பிரீதா, நீ முன்னாடி உட்காரு. அது இல்ல மேம், நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். உட்காரு பிரச்சனை இல்லை பிரீதா. எனக்கு.
இல்ல மேம், நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்க, நான் பின்னாடி உட்காரேன்.